மாதிரி இருக்கிறவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? இவங்க கிட்டேருந்து எப்படி மற்றவங்க எப்படி அவங்கள சேஃபாக வச்சுக்கிறது? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க இன்னொருத்தரை பாதிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து சில டைம் தே ஸ்டிக் வித் ஒன் பார்ட்னர், பட் சில டைம் தே கோ ஃபார் அ மல்டிபிள் பார்ட்னர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒருவர் மூலமாக இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருக்கும், அவங்க போயிடுவாங்க, படித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களால அந்த ஏர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தே வில் லுக் ஃபார் நியூ பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க போயிட்டோன்னே இன்னொருத்தர் பார்ட்னர். சம்டைம்ஸ் ஒரே டைம்லேயே நிறைய பார்ட்னர்ஸ் கூட இவங்க ரிலேஷன், பிகாஸ் இட்ஸ் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் வந்து இதை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் மாதிரியே கொண்டு போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இப்போ அது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. இது நம்ம சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கே தெரியும் அந்த பவுண்ட்ரிஸ் வந்து கீப் அப் பண்ண மாட்டாங்க அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. இப்போ நம்ம ஒரு ஆர்டினரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம வந்து பழகும்போது இட் வில் பி அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு ஃபோன் பண்ணுவோம், கொஞ்சம் உட்காந்து எக்ஸ்ட்ரா டைம் பேசுவோம், அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்குவோம் கிளாஸில், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவங்க வந்து உடனேயுமே தே வில் ரஷ் டு ஹாவ் அ ஃபிசிக்கல் டச். தனியாக கூப்பிட்டு போகிறது, நம்ம தனியாக போகலாமா, அங்கங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ஸ்கூல் காலேஜஸில் ரெஸ்ட் ரூமுக்கு நம்ம சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் போனோகிராஃபி மாதிரி இந்த செக்ஷுவல் வீடியோஸை எடுத்து நிறைய காமிப்பாங்க. அதை பற்றி ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க. ஸோ முதல்ல வந்து அவங்க ஒரு லீடு பார்ப்பாங்க, பிகாஸ் த அதர் பர்சன் ஹேஸ் டு சே எஸ். ஸோ அதனால் ஒரு லீட் அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. செக்ஷுவல் கண்டென்ட் உள்ள ஜோக்ஸு அந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. ஒரு மாதிரி நம்ம ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா தேல் கோ டு அன் அதர் பர்சன். இல்லை நம்மளும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நல்லா இருக்கு, அப்புறம் லிங்க் எல்லாம் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க, நான் நிறைய பிள்ளைங்கள்ட்ட கவுன்சிலிங்கில் பேசும்போது பார்த்தேன்னா வெப்சைட் லிங்க்கு எல்லா லிங்க்கும் அனுப்பி போய் பாரு, சும்மா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியை உண்டு பண்ணுவாங்க. ஸோ இதை பார்ப்பாங்க, பேசுவாங்க, அதுக்கப்புறம் டச்சில் ஆரம்பிக்கும். ஸோ க்ளோஸ்னஸ்ஸு, கை வைக்கிறது, இது பண்ணுறது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கிஸ்ஸிங், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தே வில் கோ அண்ட் ஒன் டே தே வில் ஃபால் இன் டு இட். சரியா? ஸோ த அதர் பர்சனை ரெடி பண்ணுவாங்க அவங்க. ஸோ நம்ம முதலே தெரியணும், நம்மளுக்கு என்னதான் கேர்ள்னாலும் அந்த ஒரு ப்ராப்பர் பவுண்ட்ரி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தங்க வரேன், எனக்கு படிப்பு சொல்லிக் கொடு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ எடுத்த உடனே ரஷ் பண்ணி வராங்கனாலே கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி வீடியோஸு, செக்ஷுவல் கண்டென்ட் இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜஸ் ஸ்கூல்லனா ஒரு லெக்சரரை பற்றி பேசுவோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசுவோம், இல்லை இன்றைக்கி நடந்த ஒரு நியூஸை பற்றி பேசுவோம், அதெல்லாம் நம்ம ஸ்டடீஸை பற்றி பேசுவோம். ஆனால் இவங்க இந்த டாபிக் தான் நிறைய பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ தனியாக கூப்பிடுறது, அவங்க வீட்டுக்கு நம்மளை ஸ்டே பண்ண கூப்பிடுறதோ, இல்லை நம்ம வீட்டுக்கு அவங்க வரேன்னு சொல்கிறதோ, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முதலே அப்படி வந்து ரொம்ப வரும்போது ஃபர்ஸ்ட் டச்லேயே, ஸோ அவங்க டச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இட் இஸ் லைக் அ செக்ஷுவல் டச்சுன்றனால இந்த டச்சஸ்னே நம்மளுக்கு குட் டச், பேட் டச் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேட் டச்சுன்னு தெரியும் போது இன்னும் ஐ எம் நாட் திஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன் நம்ம விலகி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஹாஸ்டல்ஸில் அப்படி இருக்கும்போது சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் கிட்ட இப்படி பண்ணும்போது ஜூனியர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஐ திங்க் யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக் டு யுவர் வார்டன் ஆர் டீச்சர்ஸ். அதை பற்றி நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா இது மாதிரி பண்ணி இது அப்யூஸாக மாறி இந்த பிள்ளைங்க அதனாலேயே கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி ஒருவேளை இந்த ஷோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கெட் ஹெல்ப்பு, எங்களோட கூட பேசலாம் நீங்கள், இல்லை உங்களோட வார்டனு, உங்களோட டீச்சர்ஸ் யார் அங்கே பொசிஷனில் இருக்காங்களோ அவங்கள பற்றி பேசுங்க. இல்லை வார்டன், டீச்சர்ஸு அந்த மாதிரியே இருக்கிறவங்க உங்களை அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி பேசுங்க. ஸோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அதில் உதவி செய்வாங்கன்றவங்கக்கிட்ட கண்டிப்பாக இதை வாய்ஸ் அவுட் பண்ணுறது நல்லது எப்போவுமே. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த கேஸை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம சொல்லி அவங்கள பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். சூப்பர் அக்கா, நாங்கள் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு உங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், ஆடியன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் இல்லை சர்ச்சில் இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கும்போது
அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கக்கா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் திடீர்னு இப்படி வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கிற ஒரு பிள்ளை இப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னும் போது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நாங்கள் தேவைன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்காக இருக்கும். அவங்க குழந்தைய வந்து ரொம்ப குழந்தையாகவே பார்ப்பாங்க. அவங்க பிள்ளை வளருது, இந்த மாதிரி ஒரு பாவத்தில் விழுந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு புரியாது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணும்போது ரொம்ப பதட்டமாக கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க காம் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அவங்க இம்மீடியட்டாக போய் பிள்ளைங்களை கண்டிக்கிறதோ என்ன நீ இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு பெரிய ட்ராமாக்குள்ளே கொண்டு போகாமல், எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அம்மாவுக்கு தெரிய வருது அப்படின்னா அது அப்பாவோட அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஃபஸ்ட்டு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்னு பேசணும். ஆக்சுவலாக ஒரு கூலிங் பீரியட் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஒரு 1 week to 10 days இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். மேபி ஒரு சின்ன சின்ன ஒரு கட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எந்த பிள்ளையோட டச்சில் இருக்காங்களோ அவங்கள மீட் பண்ணுறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, ஃபோன் கால்ஸை கொஞ்சம் கட் பண்ணி, மேபி மொபைல் ஃபோன்ஸை வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு, ஓகேம்மா வில் டாக் டு யூ லேட்டர், நீ எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவுமே நீங்கள் உடனே ஒரு பெரிய ட்ராமா பண்ணும்போது அந்த பிள்ளைகளுமே இதை வேணும்னு பண்ணலை. தே ஆர் ஆல்சோ இன் அ ட்ராப். அவங்கள அறியாமல் போய் விழுந்துட்டாங்க. ஸோ இது முள்ளில் விழுந்த ஒரு சேலை மாதிரி மெதுவாக தான் எடுக்கணும். இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டுருவாங்க. வீட்டை விட்டு கூட இன்றைக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ட்ரீட் பண்ணுற விதத்தில் தேவையில்லாமல் இன்னொரு முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு நம்மளே புஷ் பண்ணிடக்கூடாது அவங்கள. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ கூலிங் பீரியட். நம்ம ஆண்டோட சமூகத்தில் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணி நம்ம பார்க்கணும் ஏன் நம்ம குழந்தை வந்து இப்படி போயிருக்கு. ஏன்னா இந்த லவ் நீட்ஸ் மீட் ஆகாததுனால தான் பிள்ளைங்க போயிருக்காங்க. ஸோ ஒரு கேம் அடிக்டோ, ஒரு ஆல்கஹால் அடிக்டோ, இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் இப்படி ரிலேஷன்ஷிப் பாய் கேர்ள் எல்லாத்துக்குமே லவ் நீட்ஸ் மீட் ஆகாது தான் காரணம் மெயினாக நாங்கள் பார்க்குறது. ஏன்னா அந்த அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருப்பாங்க. நல்ல ஸ்கூலில் சேர்த்துருவாங்க, நல்ல ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, ஃபீஸ்லாம் கட்டிடுவாங்க, டைம் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தையோட உட்காந்து பேசி இமோஷ்னலாக என்ன நடந்தது ஸ்கூலில் காலேஜில் பேசவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த பிள்ளைங்க போய் இப்படி மாட்டுறாங்க. ஸோ முதலாவது அவங்கள அதாவது இந்த ப்ளேமை ஃபுல்லாக பிள்ளைங்க மேலே போடாமல், வேர் அஸ் அ பேரண்ட் we have failed. It is also not their mistake because they are also parent for the first time. ஸோ பி கைண்ட். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோட இருக்கார் இந்த பேரண்டிங் ப்ராசஸில். இந்த பேரண்ட்ஸ் இது மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னே பயப்படாதீங்க, சரியா? ஏன்னா ஏசப்பா நம்மளோட இருக்காங்க, நம்மளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வாங்க. இதுலேருந்து நம்ம பிள்ளைகளை நம்ம வெளியே கொண்டு வரலாம். உங்களோட ஜெபத்தால், உங்களோட அன்பால் நிச்சயமாக கொண்டு வரலாம். ஸோ டு நாட் பேனிக். ஸோ அந்த ஒரு கூலிங் பீரியடில் இவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணணும். ரெண்டாவது இவங்க முடிஞ்சு போய் முதல்ல குழந்தைய போய் ஆலோசனை எடுத்துகிட்டு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் கோ ஃபார் கவுன்சிலிங். நான் எங்கள் பிள்ளைங்க அப்போ அவங்க கவுன்சிலர் கிளியராக கண்டுபிடிப்பாங்க எங்கே இவங்க பேரண்டிங் ரோலில் இது பண்ணி அதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ திடீர்னு இந்த பிள்ளைக்கு வந்து வீட்டிலேருந்து வரும்போது அம்மா வந்து திடீர்னு வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு மாற்றத்தை பார்க்கும். அம்மா வந்து திடீர்னு எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, சாப்பிட்டியா கேட்குறாங்க, பக்கத்தில் வர்றாங்க, உட்காராங்க, தொடுறாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் த பேரண்ட்ஸ் கேன் மேக் லிட்டில் சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ஐயோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோமே ஐயோ நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவை இவ்வளோ அன்பான அப்பா அம்மாவுக்கு வாட் ஐ எம் கிவிங் பேக் டு தெம், ஒரு ஷேம்ஃபுல் ஆக்டை நான் பண்ணிகிட்ருக்கேன்றதை இன்டைரக்டாகவே நம்ம கொண்டு வரலாம். தென் ஒரு கூலிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தே கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் த சைல்டு. வி டோன்ட் இது நான் இந்த ஒரு ஆக்டுனால உன்னை நாங்கள் வெறுக்கலை, இட் இஸ் வெரி ஹியூமன். நாங்கள் கூட இந்த மாதிரி எங்களோட டீனேஜில் வேறு மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், நீ ஏதோ இந்த மாதிரி பண்ணியிருக்க, ஏன் இப்படி பண்ண, தே ஹாவ் டு லிசன் டு த சைல்டு. ஸோ அப்போ லிசன் டு தனா அந்த பொண்ணு சொல்லும், நீங்கள் எங்கே என்னை பார்க்கல வரல, என் ஃப்ரெண்டு தான் எனக்காக எல்லாம் பண்ணா, இதில் என்ன தப்பு இருக்குது, ஓகே கவனிங்க. அப்பயும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லிசன். அண்ட் தென் சரி வா நம்ம வந்து
ஒரு கவுன்சிலிங் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு நல்ல வந்து கவுன்சிலர்கிட்ட பிள்ளைய கூட்டிகிட்டு வரலாம் வித் தேர் கன்சென்ட். அங்கேருந்து த கவுன்சிலர் கேன் ஹெல்ப், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா கவுன்சிலர்கிட்ட இருந்து இவங்க ஹெல்ப் வாங்கிட்டு இவங்களே அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரே பண்ணும்போது இது நான் சொன்ன முதல்ல ஸ்பிரிட், இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிட். அண்ட் வென் பேரண்ட்ஸ் நீல் டவுன் அண்ட் ப்ரே, அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி என் பிள்ளைய விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிசாசு நிற்க முடியாது நான் சொல்கிறேன். சரியா? அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸோட ஜபத்தினால இந்த மாதிரி பிள்ளைகள் விடுதலை ஆயிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ், ஐ வுட் என்கரேஜ் யூ டு ஹாவ் அ ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு வசனம் சொல்லுது. ஸோ அதனால் ஏசப்பா நீங்கள் என் பிள்ளைய விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி நில்லுங்க திறப்பில். எல்லா பிசாசும் வெளியே போய் உங்கள் பிள்ளை சீக்கிரமாக சரியாகி அழகாக நார்மலுக்கு வந்துடுவாங்க. ஸோ நைஸ் அக்கா. ஃபர்கிவ்னஸ் இஸ் கிவன் ஃப்ரீ இல்லை. கண்டிப்பாக நம்ம ஏசப்பா நம்மளுக்கு மன்னிச்ச மாதிரி நம்ம அவங்கள வந்து பாவிகளாக பார்க்காம திஸ் கேன் பி 2 பேரும் சேர்ந்து இதை ஓவர் கம் பண்ணலாம். திஸ் இஸ் அ சீசன் வேர் த சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த கம்யூனிட்டியில் இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வி ஹவ் டு பி வெரி பேஷண்ட். அண்ட் இவங்க வெளியே வர்றதுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். ஒரு சின்ன வியாதி வந்த மாதிரி தான் யோசித்துக்கணும். அதுக்கு ஒரு சர்ஜரி, மெடிக்கேஷன் அப்படின்னா நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அவங்கள பாவி மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லாமல் இந்த ஹோல் ப்ராசஸில் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டிக்னிஃபைடாக நம்ம நடத்திக்கிட்டோன்னா தே வில் ரியலி கம் அவுட் ஆஃப் இட் வெரி சூன்.